சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் அவையில் இருந்தார். அதனால உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். என்ன நடந்தது? வழக்கம் போல இந்த ஆண்டும் உரையை படிக்காமல் ஆளுநர் வெளியேறி இருக்கிறார். என்ன நடந்தது? என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ நான் உட்காந்து சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வழக்கமாக நடக்கிறது தானே, புதுசாக ஒன்றும் நடக்கல. வழக்கமாக ஆளுநர் ரவி என்ன செய்வாரோ அதை செஞ்சுருக்காரு. என்ன கேள்வினா, சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? 234 உறுப்பினர்களுக்கு இருக்குது. அந்த 234 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் தான் முதலமைச்சர் வருகிறார், எதிர்க்கட்சி தலைவர் வருகிறார், அமைச்சர்கள் வருகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார். இப்போ முதலமைச்சர் பேசணும்னு வைங்க, அப்படி எழும்பி பேச முடியுமா? சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். எதிர்க்கட்சி தலைவர் பேசணும்னு வைங்க, எழுப்பி பேசிட முடியுமா? அனுமதி வாங்கித்தான் பேச. யார் பேச வேண்டும் என்றாலும் 233 உறுப்பினர்கள் யார் பேச வேண்டும் என்றாலும் அந்த 234 ஒருத்தராக இருக்கக்கூடிய சபாநாயகர், அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தான். அப்போ அவர் பேசலாம், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசலாம், எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசலாம், மொத்த உறுப்பினர்களும் பேசலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பேசக்கூடிய அவை அந்த உறுப்பினர்கள் பேசுவதாக இருந்தாலும், அது முதலமைச்சராகவே இருந்தாலும், எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும், பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். இதுதான் சட்டம், இதுதான் மரபு, இதுதான் அவையினுடைய நடவடிக்கை. இப்படி இருக்கும்போது RN ரவி பேசணும்னு நினைக்கிறார் சட்டமன்றத்தில் வந்து. அவர் யார்? ஆளுநர். ஆளுநர் இருக்கட்டும், அவர் யாரு? ஆளுநர் ரவி சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? அவர் 234 ஒருத்தரா? இல்லை. அப்புறம் அவர் முதல்ல பேச முடியுமா? இந்தியாவில் எந்த சட்டமன்றத்திலேயாவது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஒருவர் பேச முடியுமா? நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாத ஒருவர் வந்து பேச முடியுமா? முடியாது. அவைத்தலைவர் அனுமதிக்காட்டா அதை மீறி பேச முடியுமா? எப்படிங்க இது? எங்கேயும் நடக்காத ஒண்ணு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? எந்த சட்டமன்றத்தில் நடந்துச்சு சொல்லுங்க? இந்தியாவில் எந்த சட்டமன்றம் இந்த அடாவடித்தனத்தை அனுமதிக்கும் சொல்லுங்க? நாடாளுமன்றம் இப்படிப்பட்ட அராஜகத்தை அனுமதிக்குமா? குடியரசுத் தலைவர் வந்து இப்படி ஒரு அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்டா மோடி அனுமதிப்பாரா? அல்லது பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்கள் இதை அனுமதிக்குமா? எந்த சட்டமன்றமும் அனுமதிக்காது, நாடாளுமன்றம் இதை அனுமதிக்காது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் இதை அனுமதிக்கணுமா? மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்களா? மைக்கை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு தானே இருக்கு. அப்புறம் இதுல என்ன கேள்வி வேண்டி கிடக்குதுன்னு கேக்குறேன். கேள்வி இல்ல, எதை அராஜகம்னு எதை சொல்றீங்க? ஆளுநர் பேசணும், பேச வருகிறார்னும் போது மைக்கை அணைப்பதுங்கிறது அவர் அவமதிக்கிற மாதிரி இல்லையா? ஆளுநர் எப்படிங்க பேச முடியும்னு கேக்குறேன். நான் கேள்வியே முதல்ல அடிப்படைக்கு வாங்க. மைக் ஆஃப் பண்ணது, ஆஃப் பண்ணாதது, பேச விடாம தடுத்தது, தடுக்க, இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. முதல்ல அவர் யார்? முதல் கூட்டத்தொடரின் முதல் நாள்ல சபாநாயகரினுடைய இருக்கை ஆளுநருக்கு தான் விட்டு கொடுக்கப்படுது. அந்த இருக்கையில அவர் உட்கார்றாரு. அவருடைய உரையோடு தான் கூட்டத்தொடர் தொடங்க போகுது. அப்ப அவர் பேசுறாருன்னா என்ன பேசுறாருன்னு குறைந்தபட்சம் கேட்பதற்கான வாய்ப்பை கூட அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறது சரியா? அவர் என்ன வேணாலும் பேச முடியாது. அரசு எழுதி கொடுக்கக்கூடிய உரை அவருக்கு முன்னமே அனுப்பப்படுது. அவர் பார்த்து ஓகே பண்ணி ஒப்புதல் கொடுத்து அனுப்பின பிறகுதான் அது பிரிண்டுக்கு போகுது. அந்த பிரிண்டட் வெர்ஷன் தான் அச்சாகி அவர் மேசைக்கு வைக்கப்படுது. அவர்கிட்ட போய் வந்ததுல ஒரு எழுத்தோ கமாவோ புள்ளியோ மாத்திட்டு அவருக்கு கொடுக்க மாட்டாங்க, மாத்தாம அப்படியே கொடுப்பாங்க. அதுதான் அவர் வாசிக்கணும். சரி, எல்லா சட்டமன்றத்துக்கு தான். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மட்டும் உள்ள சிறப்பு அதிகாரம்லாம் கிடையாது இது. ஓகே, இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்துச்சோ, எப்படி ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கி கையெழுத்த வாங்கின பிறகு அச்சடிச்சு ஆளுநர் உரைக்கு வைப்பாங்களோ, எல்லா சட்டமன்றத்திலும் இதான நடக்குது, நாடாளுமன்றத்தில் அதான நடக்குது. என்ன புதுசா இந்த சட்டமன்றத்தில் பண்ணிட்டோம் அதான் சொல்லணும்ல. என்ன புதுசா ஒரு விதியை தளர்த்திட்டாங்களா, ஒரு சட்டத்தை மீறிட்டாங்களா? சட்டத்தை எங்க இதுல தமிழ்நாடு அரசு மீறிச்சு? அதை சொல்லுங்க. இதுல எங்க தமிழ்நாடு அரசு சட்டம் மீறிச்சு? தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட பிறகாக தேசிய கீதம் இசைக்கணும்னு ஒரு கோரிக்கையை அவர் வைக்கிறார். அது மரபல்ல அப்படின்னு சொல்றது சபாநாயகரோ முதலமைச்சரோ அங்க சொல்றாங்க. மாறா அவர் கேட்கவே கூடாது அப்படிங்கிற வகையில கேட்கக்கூடாது, அங்க வந்து பேசக்கூடாது. அது வாத பிரதிவாதங்களுக்கான இடம் கிடையாதுங்க. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை. எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம் எழும்பி, நயினார் நாகேந்திரன் கேட்கலாம் எழும்பி, அவங்க இதே பிரச்சனையை அவங்க எழுப்பலாம்.
உரிமை படைத்தவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இதை விட காரமான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி பேசலையா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசலையா? இந்த இப்போ ஆளுநர் உரையில கேள்வி எழுப்புவார் அவரு, அதுக்கு முதலமைச்சர் கடைசி நாள்ல பதிலுரை சொல்லுவார, 1.5 மணி நேரம் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்தையும் பேசுவார. ஆளுநர் என்ன ஆளுநர், ஆர்.என். ரவி என்ன ஆர்.என். ரவி. எடப்பாடி பழனிசாமி இதை விட காரமா பேசுவார். அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது, அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. நயினார் நாகேந்திரன் பேசுவார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பேசுவார்கள். ஆர்.என். ரவி யார் வந்து பேசுறதுக்கு? எந்த ஆளுநர் இப்படி பேச முடியும்? எந்த சட்டமன்றத்தில் போய் இப்படி பேச முடியும்? அவ தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன இளிச்சவாய் சட்டமன்றமா? அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் அங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னா குறைந்தபட்சமா அவர் எதையுமே பேச முடியாத இடத்தில் தான் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறது அப்ப சரி போட்டோம். அது சட்டத்திலே கேட்கணும். இங்க வந்து வம்பு வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஆளுநர் என்ன செய்யணும் இருக்கு. சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்களை தாண்டி யாரும் பேச முடியாது, சட்டம். அது உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பேச வேண்டிய அவை. அதை மீறி ஒருத்தர் அங்க எதுவும் பேச முடியாது. பேசினாலும் அது அவை குறிப்பில் ஏறாது, நிக்காது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்கிறேன். உங்க வேலை என்ன, அதை செஞ்சுட்டு போங்க. எல்லா ஆளுநர்களும் என்ன செஞ்சுட்டு போறாங்களோ அதை செஞ்சுட்டு போங்க. குடியரசுத் தலைவர் என்ன செஞ்சுட்டு போறாரோ அதை செஞ்சுட்டு போங்க. நீங்க என்ன புதுசா உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கா? அதுக்கு தான் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும்போது இதற்கு உண்மைக்கு மாறான ஒரு கருத்துக்களை தன்னை படிக்க சொன்னா நான் எப்படி படிக்க முடியும்னு கேக்குறாங்க. வேலை இல்லைங்க அதை பத்தி, அதெல்லாம் அதுக்குள்ளே போக வேண்டிய தேவை இல்லைங்க. அவர் என்ன கேள்வி கேட்கறது, என்ன விளக்கம் கொடுக்கறது? முதல்ல சட்டமன்றத்தில் அவருக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே, அரசுக்கு தான் ரைட்ஸ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் பேச அதிகாரம் கொடுத்திருக்கு சட்டம். அவர் ஒரு வார்த்தை கூட அங்க பேச முடியாது. பேசினா அவை குறிப்பில் நிக்காது. சரி, நான் என்ன சொல்றேன், அவர் வானளாவே அதிகாரம் படைத்தவர் தானே, அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குல்ல. சட்டமன்றத்தை அவர் தானே கூட்டுறார், ஆளுநர் உரை தானே. ஏற்கனவே அவர் வந்து இப்படி வாயில வந்ததெல்லாம் பேசி அவை குறிப்பில் நீக்கிட்டாங்கல்ல. நீக்கி 2-3 வருஷம் ஆகி போச்சுல்ல. ஏன் அவர் எடுத்த சட்ட நடவடிக்கை என்ன சொல்லுங்க? அவருக்கு சட்டப்படி அதிகாரம் இருந்தா நேரம் சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பார்ல. நான் பேசின பேச்சு எங்க போச்சுன்னு கேட்டிருப்பார்ல. நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே. ஏன் செய்யல? அதை செய்ய முடியாது, அவருக்கே தெரியாது. அங்க பேசுறதுக்கு இடம் இல்ல, வாய்ப்பு இல்ல, அது செய்ய நடக்காது, சட்டப்படி நிக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அமைதியா போயிட்டாரு. திருப்பி அதே தவிர வந்து பண்றாரு பாருங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல, ஜனகணமன கடைசி. இப்ப இந்த ஆளுநரை சீண்டனுங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இந்த ஆட்சி அப்படி எதுவும் செட்டப் பண்ணிட்டாங்களா? இல்ல. இதே இன்னைக்கு ஆளுநருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எப்படி நடந்துச்சு? தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். ஆளுநர் வந்து சபாநாயகர் போய் வரவேற்பாரு. சபாநாயகர் என்ன மரபோ அது பின்பற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி எழுதி கொடுத்ததை தானே ஆளுநர் வாசிச்சாரு. அதான் நடந்துச்சு. இது எதுவும் முதலமைச்சர் மாத்திட்டாரா? சரி, பேசுவோம். அப்படியே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சோ, ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் நடந்துச்சோ, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சோ அப்படியே நடக்குது. என்ன வம்புன்னு கேக்குறேன் இது. சரி, ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், தொடர்ந்து பேசலாம்.